ஆஸ்கர் த கேட். இந்த பூனை முதியோர் இல்லத்துல வளர்ந்துட்டு இருந்துச்சு. யாரு கூடயும் பேசாம, யாரு கூடயும் பழகாம, யாரு கூடயும் விளையாடாம அது மாட்டுக்கு தனியாவே இருக்கும். சாப்பாடு போட்டா மட்டும்தான் சாப்பிடும். ஆனா ஒரு நாள் ஒரு தாத்தாவோட மடியில போய் படுத்துக்குச்சு. அதன் பிறகு அந்த தாத்தா கொஞ்சம் மணி நேரத்திலேயே இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த பூனை மேல கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன் இந்த பூனை இவ்வளவு நாள் இல்லாம தாத்தா கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு பாட்டி மடியில இந்த பூனை உட்காந்துச்சு. அதே மாதிரி அந்த பாட்டி கொஞ்ச மணி நேரத்துல இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் இன்டர்நெட்ல என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு அன்லக்கியான பூனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா உண்மையா பேரநார்மல் மற்றும் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இறந்து போறவங்க யாருன்னு முன்கூட்டியே கணிச்சனாலதான் அந்த பூனை அங்க போய் உட்காந்துருக்கு. ஸோ எப்பெல்லாம் இந்த பூனை யார் பக்கத்துலயாவது போய் உட்கார போகுதுன்னா அவங்க இறக்க போறாங்க. ஸோ உடனே வீட்டில் டாக்டர் சொல்லிடுவாங்க. அவங்களோட கடைசி நிமிடங்களை அங்கதான் கழிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பூனையோட வியூவே மாறி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த பூனைய எல்லாருமே கொண்டாடவும் ஆரம்பிச்சாங்க.